சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். மிதுன ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல ஒரு புரிதல், ஒற்றுமை, மன சாந்திகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுதுங்க இது. அதாவது ஔவையார் சொல்லுவாங்க, பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதை ஆகினும் எத்தாகினும் கூடி வாழலாம், சற்றேனும் ஏறு மாறாகலில் யாரேனும் கூறாமல் சந்நியாசம் கொள் அப்படிம்பாங்க. அதனால் இந்த காலத்தில் யாருக்கா கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பிரச்சனை வந்துச்சுன்னா யார் கல்யாணத்துக்கு இது பண்ணாங்களோ அவங்கள தான் சொல்கிறாங்க, இவர் தான் பண்ணி வச்சார் கல்யாணம், எனக்கு இவர் இதே இல்லைன்னா நான் நல்லா இருந்திருப்பேன், இதனாலேயே எனக்கு பொழுது விடிஞ்சா சண்டை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய பேர் இதுமாரி இது பண்ணுறத இந்த காலத்தில் பார்க்குறோம். இதனாலேயே பலரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாருக்காவது ஒரு கல்யாணம் அப்படின்னா அதை பற்றி சொல்லுவோமா பயந்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் ஏன் சாமி நமக்கு வன்பு, நம்ம ஏதாவது நல்லா இருந்தாங்கன்னா சந்தோஷம், இல்லைன்னா நம்மளை போட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க, அதனாலே நாங்கள் யாருக்கும் கல்யாணம் இங்கே இருக்குது, இந்த மாதிரி வரன் அங்கே இருக்குது, பொண்ணு இங்கே இருக்காங்க, இவங்களுக்குள்ளே போய் பாருங்கன்னு கூட நான் சொல்கிறதில்ல, ரொம்ப பயமாக இருக்குதுன்னு பல பேர் சொல்கிறாங்க, நம்மக்கிட்டே சொல்கிறாங்க. அதுமாரி கிடையவே கிடையாதுங்க, தப்பாக நினைக்காதீங்க. ஔவையாருடைய பாடலில் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சற்றேனும் ஏறும் மாறாகில், அதாவது இதை கொஞ்சம் நினச்சி நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாட்டில் பல பேர் சன்னியாசியாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதையாக சற்றே எத்தாகினும் கூடி வாழலாம். பர்த்தாவுக்கேற்ற ஒரு பதிவிரதை 2 பேரும் கணவன் மணி அந்யோன்யமாக இருக்காங்க அப்படின்னா வாழ்க்கையில் உயர்வு நிலை வந்தாலும் தாழ்வு நிலை வந்தாலும் பணத்திற்கு கட்டப்பட்டாலும் பணம் அதிகமாக இருந்தாலும் கூட எப்படி இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். இது கொஞ்சம் கூட ஏறு மாறாக போயிட்டுருக்கு அப்படின்னா நீ முதல்ல புலம்பாத, யார்கிட்டையும் போய் கூறிகிட்டு இருக்காது, எல்லார்ட்டையும் போய் கஷ்டப்படுறேன், இவ புலம்புறா, இவ சரியில்லை, இவங்க கணவர் சரியில்லை, இந்த மாதிரி மனைவி சரியில்லைன்னு போய் சண்டை போடாத, நீ தான் கல்யாணம் பண்ணி வச்ச, நீ தான் சண்டை போடுற அப்படிலாம் போய் புலம்பாது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க தீர்வுன்னா, சற்றேனும் ஏறுமாக யாரேனும் கூறாமல் போய் சந்நியாசம் கொள் அப்படின்றாங்க, போய் சன்னியாசி ஆகிடு அப்படின்றாங்க. அதனால் இந்த ஔவையார் சொல்கிறத கேட்டிங்கன்னா இன்றைய தினத்துக்கு நாட்டில் பாதி பேர் சன்னியாசியாக தான் நம்ம இருப்போம். அதனால் இந்த எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 7ஆம் பாவங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த 7ஆம் பாவத்தை வச்சு தான் வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் மனசு ஒற்றுமை எப்படி இருக்கும், அவங்களோட அந்யோன்யமாக இருப்பீங்களா, அவங்க உங்களுக்கு சந்தோஷம் ஒரு நல்ல ஒரு பகிர்மானத்தை இருப்பாங்களா, அவங்கள புரிஞ்சுக்கிட்டு போவாங்களா, இல்லை ஏறுமாறாக போயிட்டுருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஜாதகத்துக்கு சொல்ல முடியும். அது மாதிரி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா கலந்த ஒரு சில வருடங்களாகவே 7ஆம் பாவத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சரியானபடி இல்லை, கிரகங்கள் அவரை சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. அதனால் ஏறுமாறாக தான் போயிட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்குது மிதுன ராசிக்கு. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் மாறுது. அதெல்லாம் கொஞ்சம் மாறி போய் கிரகங்கள் நல்ல ஒரு சேர்க்கை ஏற்படுது. எதனால் அப்படி சுவாமி அப்படி சொல்கிறீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் அவர் போய் 7ஆம் பாவத்தில் உட்கார்றாரு, சரிங்களா. இந்த 7ஆம் பாவத்துக்குடையவர் குரு பகவான் அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் உட்கார்றாரு. அப்போது என்ன ஆகி போச்சு, உங்களுடைய ஜென்மஸ்தானமும் 7ஆம் பாவமும் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த பரிவர்த்தனை பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு அமோக பலன்கள் உண்டு, நல்ல வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி இஷ்ட காமியார்த்தங்கள் சித்தியாகும். அதே மாதிரி ஸ்ரீபோகங்கள் எல்லாமே ஒரு நல்ல மன சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அதுமாரி பல நன்மைகள் நடக்க போகுதுங்க உங்களுக்கு. 7ஆம் இடத்துடன் இருந்தாலே நண்பர்களினுடான ஒரு உறவுகள் நல்ல வலிமையாகும். அதுமாதிரி இன்ப சுற்றுலாக்கள், வெளியூர்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உண்டோ. இதுமாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் நடக்க போகுது. இப்படி சொல்லும் போதே சில பேர் கேட்பாங்க, சாமி இவ்வளோ நல்லதாக சொல்கிறீங்க சுவாமி, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, கல்யாணத்துக்கு ஏதாவது நடக்குமா அதை பற்றி சொல்லுங்கள் சாமின்னு கேட்குறாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் இடம் வலிமை ஆனால் தான் திருமணத்துக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும். திருமணங்கிறது மிக மிக ஒரு முக்கியமானது. அந்த திருமணத்துக்கான ஒரு சாதகங்கிறது 7ஆம் பாவத்தில் அதில் தான் சம்மந்தப்படும். ஒரு கோச்சாரமாகட்டும் இல்லை ஜனனஜாதமாகட்டும் 7ஆம் பாவத்துக்கான திசைகள் புத்திகள் நடக்கும்போது அவங்களுக்கு திருமணம் கொஞ்சம் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும், டக்குன்னு கிளிக் ஆகும். ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருப்பாங்க, திருமணமே நடக்காது. ஒரு சில பேருக்குலாம் 1 மாதம் 2 மாதம் தான் பார்ப்பாங்க, பட்டுன்னு கிளிக் ஆகிடும், பட்டுன்னு முடிப்பாங்க, பட்டுன்னு நல்லபடியாக வாழ்க்கை முடிஞ்சுன்னு கலந்தா பிறக்கும் சந்தோஷமாக அப்படியே வாழ்க்கை ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நிறையா பேர் இன்றைக்கும் சொல்லுவாங்க, சாமி 2 பசங்க இருக்காங்க, மொதல் பையனுக்கு நான் டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனால் 2வது பையனுக்கு ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது, இத்தனைக்கும் அந்த பையனுக்கு சுத்த ஜாதகம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஜாதகமாக இருந்தாலும் அதற்கு அமைவதற்கு ஒரு நாள் ஏற்பட்டால் தான் அது நடக்கும். நல்லா புரிஞ்சிங்க. அது மாதிரி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா, திருமணம் நடப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருது. அதனால் திருமணங்கள் கைகூடும், வாழ்க்கை துணைவருடன் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. ஏற்கனவே அதாவது மன வருத்தப்பட்டு 2 பேர் பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னாலும் வரக்கூடிய காலத்தில் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு வருது. பிரிஞ்சவங்ககிட்ட திரும்பியும் ஒன்று சேருவதில் ஒன்றும் தப்பு இல்லை, விட்டு கொடுத்து போகிறதான வாழ்க்கை. அதனால் விட்டு கொடுத்து போய் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாகுதுங்க. அதை நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்க. அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் 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 அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சனி பகவானை செல்லணும். சனி பகவான் ஏற்கனவே கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மிதுன ராசிக்காரங்களும் போட்டு படாத பாடுபடுத்திட்டார். அஷ்டம சனி காலத்தில் வறுத்து எடுத்துட்டார் மிதுன ராசிக்காரங்களை. இப்போ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அதில் ராகுவுடன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் உண்டு. இந்த 9ஆம் இடம்ங்கிறது தெய்வ வழிபாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதனால் ரொம்ப நாளாக சாமி கும்பிட்றீங்க, அது ஏன்னா அந்த பலன் எப்போ தான் கிடைக்கும்னா அந்த 9ஆம் இடம் எட்ட அதில் நல்ல கிரகங்கள் போகுதோ அப்போ தான் அதுக்குண்டான பலனை உங்களுக்கு கொடுப்பார். அது மாதிரி அந்த குருவினுடைய பார்வை வேலை அங்கே போய் டச் ஆகிறதுனால ரொம்ப நாளாக சாமி கும்பிட்டு இருந்தாலும் கூட அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு பூர்ணமாக கிடைச்சிருக்காது. இப்போ சாமி கும்பிட்டதுக்கான பலன் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். அதனால் ஒரு பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது. முக்கியமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வாழ்வாதார உயர்வுகள், கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு அதிகரிக்கிறது, மனதிற்கேற்ற நல்ல சந்தோஷங்கள் ஏற்படுறது, தெய்வ வழிபாடுகள் சித்தியாகுது போன்ற எண்ணற்ற நன்மைகள் நடக்க போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு வருதுங்க. சிவாய நமக. ஜனவரி மாதம் 2026 நம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு மாதமாக வருது. இந்த மாதத்தினுடைய கிரக பாதச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் வக்ரகதியிலே போகிறார். அதாவது மிதுன ராசியிலே, கேது பகவான் சிம்ம ராசியிலே போகிறார். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனுர்ல ராசியில் இருக்கிறது. சனி பகவானும் ராக பகவானும் கும்ப ராசியில் இருக்காங்க. அதே மாதிரி ஜனவரி மாதம் 11ஆம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு வராரு. அதே 14ஆம் தேதி சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் மகர ராசிக்கு வராங்க. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் மகர ராசிக்கு வராங்க. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புத பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய பாதசாரமாக இருக்கிறது. அதேமாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாலே ஜனவரி மாதத்தினுடைய முதல் தேதியே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி. ஒரு விநாயக பெருமானுக்கு ரொம்ப உகந்தமானது அந்த சங்கடஹர சதுர்த்தி வருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது. இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை பொங்கல் தமிழர் திருநாள் பண்டிகை. அதே போல் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மாட்டுப்பொங்கல். மேலும் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு உகந்தமானது பிரதோஷ தினமும் சேர்ந்தே வருகிறது. அதே மாதிரி 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல். 18ஆம் தேதி அமாவாசை, முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்தமானது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தை மாதத்தினுடைய அமாவாசை. தை அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அது தை அமாவாசை வருகிறது. அதே மாதிரி 24ஆம் தேதி வளர்பிறையிலே வரக்கூடிய ஷஷ்டி வருகிறது. இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு ஏறக்கூடிய நாள். நம்ம புதிய வீடு ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு மாளிகை ஆரம்பிக்கிறோம், கோவில் ஆரம்பிக்கிறோம், கோவிலுக்கு திருப்பணி ஆரம்பிக்கிறோம், தடங்கி இருக்கக்கூடிய ஒரு வீட்டு வேலையை திரும்பியும் புனருத்தாரணம் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் அன்றைய வாஸ்து நாளில் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அப்படியான அந்த இது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை வருதுங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா கடைசியில் 30ஆம் தேதியும் மறுபடியும் பிரதோஷம் வருகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த மாதம் வருகிறது. சிவாய நமக.